ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி ஏன் பெற முடியவில்லை? அதாவது 1900 எமர்ஜென்சி பீரியட்ல மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியல் சென்ட்ரல் கன்கரன்ஸ் போயிடுச்சு, அதை ஏன் மீட்டெடுக்க முடியவில்லை? கச்சத்தீவை ஏன் மீட்டெடுக்க முடியவில்லை? இல்லை, முக்கியமாக வாங்கினார்கள் வருமானம் உள்ள இலாக்காக்களை எல்லாம் மத்தியில் வாங்கினார் இல்ல திரு கருணாநிதி அவர்கள். எனக்கு நீர்வளத்துறை வேண்டும் அப்படின்ட்டு வாங்கி முல்லை பெரியாறு பிரச்சனை, காவேரி பிரச்சனை தீர்த்திருக்கலாமே, ஏன் அதை செய்யல திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள்? ஏன்? அப்பனுக்கு தான், அதாவது அப்பனுக்கு புத்தி சொன்ன கதை உங்களுக்கு தெரியும், முருகன். அப்படிப்பட்ட ஸ்டாலின் சொல்லி இருக்கலாமே, அப்பா நீங்க போற வழி தவறுன்ட்டு. அப்படின்னா 2 பேருமே கூட்டு கலவானீங்களா? அதாவது மத்திய அரசாங்கம் செய்த தவறுகளை இன்னொரு மத்திய அரசாங்கம் தான் திருத்த முடியும். கச்சத்தீவை தாரை வார்த்தது அன்றைய மத்திய அரசாங்கம். அதுக்கு துணை போனது யார்? துணையெல்லாம் போகல. யார்? அப்ப ஆளுகின்ற அரசு யார்? அப்போது ஆளுகின்ற அரசு யார்? அரசாக இருக்கக்கூடிய திமுக கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு என்று சட்டப்பேரவையிலே தீர்மானம் இயற்றி மத்திய அரசை கண்டித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. மடை மாற்ற வேணாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மடை மாற்ற வேண்டாம். இது உண்மை சம்பவம். சட்டப்பேரவையிலே தீர்மானம் இயற்றியதற்கு ரெக்கார்டு இருக்கு. நான் ஒன்னும் கட்டுக்கதையெல்லாம் சொல்லல. அது கச்சத்தீவைக்கு இவர் உடன்படவில்லை, ஆனால் அவருடைய பழியை தூக்கி அவர் மேல போட்டார்.